சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி, ஷேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி, கோபாலகிருஷ்ண பாரதியார் திருவடிகள் போற்றி, திருநாளை போவார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய நன்னாளில் அப்பர் அருள்மன்றம் சார்பில் அடியேனுக்கு சிவநெறி சிந்தனையாளர்களுடன் சிந்திக்க தரப்பட்ட தலைப்பு திருநாளை போவார் நாயனார் என்ற நந்தனார் புராணம். இந்த சீரிய சிவ சிந்தனையாளரை பற்றி இறை உரை நிகழ்த்துவதற்கு இந்த எளியனுக்கும் வாய்ப்பளித்த சாந்தாம்மையார் மற்றும் இணையத்தில் குழுமியிருக்கும் குருமார்கள் மற்றும் ஆகச் சிறந்த சிவனடியார்கள் அனைவரின் திருவடிகளை அடியேனது மெய் மனம் மொழியால் வணங்குகின்றேன். அன்பர்களே, போன மாதம் ஆவணி மாதம் இதே ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் புராணத்தை படித்து மகிழ்ந்தோம். புரட்டாசி புண்ணிய மாதம் ரோகிணி நட்சத்திரமான இன்று 63 நாயன்மார்களில் ஒரு முக்கியமான நாயன்மாரான திருநாளை போவார் நாயனார் என்று போற்றப்பட்ட நந்தனார் என்ற மகானின் குருபூஜை தினம். நந்தனார் என்ற இயற்பெயருடைய திருநாளை போவார் நாயனார் எப்போதும் பரமனையே பாடுவார். ஈசனை தவிர வேறு தெய்வங்களை மனதால் கூட எண்ணாதவர், தீய செயல்களில் ஈடுபடாதவர். திருநாளை போவார் அவர்களை பற்றி சிந்தித்து வழிபட்டால் நம் அப்பன் சிவன்பெருமானை வழிபட்ட பலன் புண்ணியங்கள் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். அன்னாரின் அவதார திருத்தலம் ஆதனூர் ஆகும். அவ்விடத்தில் சிவகாமி அம்மன் சமேத மூலட்டானேஸ்வரர் அருள்கின்றார். அவர் முக்தி பெற்ற தலம் நாம் எல்லோரும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற திருத்தலம் சிதம்பரம் ஆகும். சிவகாமி அம்மாள் சமேத நடராஜ பெருமான் அங்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். தில்லையில் தீக்குள் புகுந்து வேதியராக முக்தி அடைந்த மகான் இன்றைய நாளைய திருநாளை போவார் நாயனார் ஆவார். நம் இறைவன் தொண்டருள் அடக்கம். தொண்டர் தம் பெருமையை சொல்வதே பெரிது என்ற கூற்றின்படி திருநாளை போவார் என்ற சீரிய சிவத்தொண்டரை பற்றி நமக்கு முதலில் அருளியவர் கிபி 860 வாக்கில் நம்பியார் ஆவார். அவர்தம் திருத்தொண்டை தொகையில் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று போற்றி பாடி நமக்கு திருநாளை போவார் என்ற சிறந்த மகானை நமக்கு சிந்திக்க தூண்டியவர் நம்ம சுந்தர பெருமான் ஆவார். சிவத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவர்கள் முதலில் அவரின் அடிகளாரின் பெருமையை உணர வேண்டும். சிவனடியாரின் பெருமையை எடுத்து உரைக்கவே ஷேக்கிலார் பெருமான் கிபி 1139 63 நாயன்மார்களின் வரலாறு அடங்கிய பெரிய புராணத்தை அரங்கேற்றினார். அதில் திருநாளை போவார் என்ற நந்தனார் சரித்திரத்தை 37 பாடல்களால் மெச்சுகிறார். அதிலும் 10 பாடல்கள் நந்தனார் வாழ்ந்த ஊரின் சேரி பகுதியின் வர்ணனைகளை சொல்கிறது. ஷேக்கிலாரின் புராணத்தை இயற்றிய 700 வருடங்களுக்கு பிறகு கோபாலகிருஷ்ண பாரதியார் என்னும் மகான் 150 பாடல்களுக்கு மேலாக, அதில் 124 கீர்த்தனைகள், 17 கன்னிகள், 13 சிந்துப்பாக்கள், 3 நொண்டி சிந்துக்கள், 17 விருத்தப்பாக்கள், கலித்துறை, கலிவிருத்தம், ஆசிரிய விருத்தம் என்ற பாவினங்கள் கொண்டதாக நந்தனார் சரித்திரம் பாடினார். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பலன்னவா பொன்னம்பலத்தவா. மெய்யன்பர்களே, நந்தனார் என்ற இயற்பெயருடைய திருநாளை போவார் பற்றி பாடிய பாடல் இது. இந்த பாடல் நந்தனார் என்ற திரைப்படத்தில் வருகிறது. பக்தர்களுக்கு இசையாக நாம் தினமும் சுவாமியை மனதால் வேண்டிக் கொள்வோம். இருந்தாலும் ஒரு பாட்டோ இசையோ ஒலித்தால் அது நம் மனதில் இறைவன் மிகவும் எளிதாக உட்புவத நாம் அனைவரும் உறுதியாக நம்புகிறோம்.
இசையாக எதையும் உணர்தல் எளிது. இசை, ஒளி, திரைப்படம் என்றால் பக்தி, சிந்தனை ஆகியவை மக்கள் மனதில் எளிதாக ஒட்டும். ஒரு சில நாயன்மார்கள் சரித்திரங்களே திரைப்படங்கள் ஆயின. அவற்றில் குறிப்பிடத்தக்க படம் நந்தனார். இந்த படம் 1942 வந்தது. இப்படத்தில் 31 பாடல்கள் உள்ளன. அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் இது. கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய நந்தனார் பாடல்களை ஒட்டியே இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிய இந்த படம் மக்கள் அனைவருக்கும் நந்தனாரின் சிவபக்தியும் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க அவர் செய்த விடாமுயற்சியும் எல்லாம் அல்ல எம்பெருமானுக்கு குலம் முக்கியம் அல்ல, ஏழை பணக்காரன், ஆண் பெண், தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற வேற்றுமை எதுவும் தனக்கு இல்லை, அனைவரும் தமக்கு சமம் என்று உணர்த்திய உன்னத காவியம் இது. கண்ணப்ப நாயனார், அதிபத்த நாயனார், திருநீலகண்ட நாயனார், திருக்குறுப்பு தொண்ட நாயனார், திருநாளை போவார் என்று பல நாயன்மார்கள் குலத்தில் வேறுபட்டு சிவனை பொறுத்த வரைக்கும் குலம் அல்ல முக்கியம், தங்களது சிந்தனைகளும் தங்களது பக்தியும் மார்க்கமுமே முக்கியம் என்று நம் சிவபெருமான் நமக்கு அனைவருக்கும் உணர்த்துவது இந்த முக்கியமான சரித்திரமாகும். ஒரு சிறிய முன்னுரையை பார்த்த பின் சேக்கிழார் பெருமான் அருளிய 37 பாடல்களில் சில 37 பாடல்களையும் நம் அனைத்து பாடல்களையும் முழுமையாக பாடி விளக்க இயலாது. நேரம் கருதி ஒரு சிறிய முன்னுரையை கொடுத்து சிறிய முக்கியமான பாடல்களை மட்டும் பாடி பட் எல்லா பாடல்களுக்கும் உடைய விளக்க உரை அடியேனால் இயன்ற வரை கொடுக்க விழைகிறேன். கொள்ளிட நதி பகுதியில் வளம் பெற்ற ஒரு ஊர் ஆதனூர். ஊரில் உள்ள புலைப்பாடி என்பது அந்த காலத்தில் சேரி பகுதி என்று சொல்லுவார்கள். வாழ்ந்தவர்களின் தலைவராக நந்தனார் வாழ்ந்து வந்தார். அவர் நாம இன்று பார்த்து கொண்டிருக்கும் திருநாளை போவாரின் இயற்பெயர் நந்தனார். திருநாளை போவார் என்ற பெயர் பிற்பகுதியில் வந்து சேர்ந்தது. திருவடிகள் அவர் எப்போதுமே சிவபெருமான் திருவடியை நினைவன்றி மறந்தும் மற்ற இறைவனோ மற்ற இறைவன் திருவடிகளையோ மறந்தும் தீய செயல்களையோ அவர் நினைத்தும் பார்க்காதவர். அவர் எளியவராக இருந்தாலும் தான் ஈட்டிய பணத்தில் ஒரு பகுதியை மட்டும் குடும்பத்திற்கு கொடுத்து மீதி ஏனைய பகுதிகள் அனைத்தையும் இறைவனுக்கு திருப்பணிக்காகவே செலவிட்ட மகான். அதில் ஒரு பகுதியை கோவில் பேரிகைகளுக்காக தோல் பொருள், நரம்பு பொருள் முதலியவற்றை கொடுப்பார். கோரோசனை என்ற மாட்டு கொழுப்பிலிருந்து கிடைக்கும் வாசனை பொருளை அர்ஜுனைக்காக கோயிலுக்கு சென்று கொடுப்பார். பேரன்பு பெருக்கால் ஆடுவார், பாடுவார், சிவனையே நினைத்து எந்நேரமும் துதித்து கொண்டே இருப்பார். அவர் தொழில் நிமித்தம் நாளை போவேன் என்று சிதம்பரத்துக்கு செல்ல எண்ணியதால் அவருக்கு திருநாளை போவார் என்ற திருப்பெயர் பின்னாளில் சூட்டப்பட்டது. விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் திருநாளை போவாரின் சரித்திரமாகும். சிவநேய சிந்தனையாளர்களே, சேக்கிழார் பெருமான் திருநாளை போவாரை பற்றி நமக்கு தொகுத்து அருளிய பாடல்கள் 37. முதல் 10 பாடல்கள் திருநாளை போவார் என்ற நந்தனார் பிறந்து வளர்ந்த ஆதரூர் சிறப்புகளையும் வளங்களையும் அதன் சேரி பகுதியில் உள்ள வளங்களையும் விளக்குகின்றார். 11வது பாடல் முதல் 15வது பாடல்கள் வரை திருநாளை போவார் சிறப்புகள், சிவபக்தி, தொழில் பக்தி மற்றும் திருத்தொண்டுகளை பற்றி மெச்சுகின்றார். 16 முதல் 19 பாடல்கள் வரை அவர் திருப்புன்கூர் என்ற திருத்தலம், மிகவும் முக்கியமான திருத்தலம், அனைவரும் செல்ல வேண்டிய திருத்தலம். நந்தி விலகிய பெருமான் பெருத்தலம் என்று சொன்னால் இங்குள்ள அனைத்து சிவனடியார்களுக்கும் அது விளங்கும். திருப்புன்கூர் சென்று ஆற்றிய பணிகளை பற்றி விளக்குகின்ற பாடல்கள் 16 முதல் 19 வரை. 20வது பாடல் முதல் 37 பாடல்கள் வரை தில்லை செல்ல ஆசைப்பட்டு
தில்லை சென்று ஆடலரசனை தரிசிக்க வேலை பளு, முதலாளி அதிகாரம், நாளை போவேன் நாளை போவேன் என்று விடாமல் கூறி, பிறர் கேலி செய்தாலும் நாளை போவேன் என்று சொல்லிக்கொண்டு முதலாளியின் ஆணையை புரிந்து இறைவனின் அருள் புரிந்து ஒரே நாளில் அறுவடை பரிசு பெற்ற மகான் இவர். அந்த முதலாளியே குலம் மறந்து மன்னிப்பு கேட்ட மகான் இவர். பின்னர் இவர் சிதம்பரம் சென்று வெளியே நின்று அந்தனர் தம் கனவில் வந்து அவர் வாழ்வில் தீக்குளிக்க செய்து நமது மகான் மாணிக்கவாசகனார் போல சிதம்பரத்தில் முக்தி பெற்ற பெரும் மகனார், ஜோதியில் கலந்த மகனார் இன்றைய திருநாளை போவார் ஆவார். அன்பர்களே, நாம் இத்தருணத்தில் அவற்றில் சிலவற்றை பாடி எல்லா பாடல்களின் விளக்கமும் அறிந்து இன்று இன்புறுவோம். முதல் பாடல் நாம் சேக்கிழார் பெருமான் அருளியது. அடியனுக்கு இசைஞானம் இல்லாதனால் நான் பாடுவதோ ஓதுவதோ தங்கள் அனைவரும் பொறுத்தருள வேண்டும். பகர்ந்து உலகு சீர் போற்றும் பழைய வளம் பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரை கரத்தால் முகர்ந்து தர இருமருங்கும் முளரி மலர் கையேற்கும் அகன்பனை நீர் நல்நாட்டு மேற்காதாட்டு ஆதனோர். நம் சேக்கிழார் பெருமான் நாயனார் சரித்திரத்தை கூறும் முன் அவ்வூர் அவர் பிறந்த ஊர் எவ்வளவு சிறப்பு பெற்றது, எவ்வாறு நம் சிவன் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார், அது எவ்வாறு அதனால் வளம் மிக்கது என்று கூறுவதை நாம் இப்போது பார்ப்போம். முதல் பாடலில் பொங்கி ஓடும் கொள்ளிட நதி, அந்த ஊர் திருவாரூர் பக்கத்தில் கொள்ளிடம் நதிக்கரை, நதி அலைபுரண்டு ஓடும். பொங்கி ஓடும் கொள்ளிட நதிக்கரைகளின் இரண்டு பக்கமும் பொன்னும் மணிகளும் நிறைந்துள்ள வயல்களை உடைய செழிப்பான வளமான ஊர் திருவாதனூர் என்ற திருத்தலமாகும் என்று விளக்குகின்றார். பொன்னும் மணிகள்னா என்ன? அங்க நெல் போட்டாலும் நெல் வரும், எந்த ஒரு பணப்பயிரோ திருப்பயிரோ போட்டாலும் அது இறைவன் அருளால நீர் அப்பொழுது அது வற்றாம இருக்கிறதுனால அது செழிப்பான ஊர். அந்த ஆதனூர் நம்ம சிவபெருமான் மூலட்டனேஸ்வரராக அருள் புரிவதால் அதை பெரும்பாலும் சிவநேய சிந்தனையாளர்கள் அதை திருவாதனூர் என்றே குறிப்பிடுகின்றனர். இரண்டாவது பாடல் நீற்று அலர் பேரொளி நெருங்கும் அப்பதியின் நிறைக்கரும்பின் சாற்று அலைவன் குலைவயலில் தகட்டுவரால் எழப்பகட்டு ஏர் ஆற்று அளவன் கொழுக்கிழித்த சால்வழி போய் அசைந்து ஏறி சேற்று அளவன் கரு உயிர்க்க முருக உயிர்க்கும் செழுங்கமலம். நீங்க திருநீரு பூசி நம்ம சிவனடிகள் அனைவரின் நெற்றியிலும் திருநீர் இருக்கும். திருநீரை பார்த்தாலே அது ஒளி மிகுந்ததாக நமக்கு தெரியும். ஒரு மனிதனின் திருநீரை பார்த்தாலே நமது மனம் சாந்தி அடைந்து அவரிடம் நம்மால் நல்லதே பேச முடியும், தீவைகளை பேசவே முடியாது. திருநாதனூர் முழுவதும் திருநீர் ஒளி பிரகாசிக்குமா? அப்படியெனில் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் சிவபக்தர்கள். அவர்கள் அனைவரின் நெற்றியிலும் திருநீரு ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்குமாம். அந்த அலைபுரண்டு ஓடும் கொள்ளிடம் நதிக்கரையில் வரால் மீன்கள் துள்ளி எழுந்து கொண்டே இருக்குமா. கரும்பு சோலைகள் பூரா கரும்பு சாறு மனம் வீசிக்கொண்டே இருக்கும். எருமைகள் பூட்டிய ஏர் அங்கு ஓடிக்கொண்டே இருக்கும். முற்காலத்தில் எருதுகள் மட்டுமின்றி எருமையும் பூட்டி ஏர் உழுவார் என்பது முன்னோர்களுக்கு அது தெரியும். தற்போது நாம் எருமைகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. எருமைகள் ஏற்பூட்டுவது தற்கால இளங் குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு அடியனுக்கு தெரியவில்லை. அந்த காலத்தில் எருது கிடைக்கவில்லை என்றால் எருமையை வைத்து ஏற்பூட்டுவார்கள். ஆனால் எருது வேகமாக ஏறுழும், எருமை மெதுவாக ஏறுவிடும். பட் அந்த ஊரில் எருமையை வைத்து ஏற்பூட்டுவதாக நமது சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அது போக சேற்றில் மலர்ந்த செந்தாமரைகளாக எங்கும் மலர்ந்து இருக்குமா, நண்டுகள் வேற இருக்கும். இதெல்லாம் இருந்தா
இதெல்லாம் அந்த காலத்து இப்பவும் இதெல்லாம் இருந்தா அந்த ஊர் செழிப்பா இருக்கும். அந்த ஊர் செழிப்புங்கிறதுக்காக ஐயா சேக்கிழார் பெருமான் இதை நமக்கு உணர்த்துகின்றார். 3வது பாடலில் தளிர்களா நிறைய பூந்தளிர்கள் சூழ்ந்த அந்த ஊரில் அரும்புகள் பூரா மணக்குமா, மணக்கும். சூரிய மண்டலத்தையும் மேகங்களையும் தொடர உயரத்துக்கு மரங்கள் சோலைகளாக காட்சி அளிக்கும். செழித்த மரங்கள் நிறைந்த பூஞ்சோலைகளில் தேன்மழை வழங்கக்கூடிய தேனீக்கள் சுற்றி திரிகிற ஊராம். எந்த ஊர்ல தேனீக்கள் நிறைய இருக்குதோ, எந்த ஊர்ல மரங்கள் நிறைய இருக்கோ, இப்போ நம்ம அதை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம் லைஃப் பூரா. அப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கோ அந்த ஊர் செழிப்பான ஊர், அந்த ஊர் திருவாதனூர் அப்படி என்று நம்முடைய பெருமான் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். தனது 4வது பாடல்களில் அதில் மரச்சோலைகளில் எந்தெந்த மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற அது பயன் தருகின்றன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இளம்பாலைகள் விரிந்து தென்னங்காய்கள் குலைகளாக காய்த்து தொங்கும் அழகிய தென்னை மரங்களின் அடிப்பாகத்தில், தென்னை மர அடிப்பாகத்துல எப்பவுமே ஆத்தோரம் நீர் எழும்பி இருக்கும். அந்த நீர் மேல மீன்கள் துள்ளி துள்ளி கொதிக்குமா. மீன்கள் துள்ளி குதித்து அந்த இடமும் பெரிய வசதியான இடம், செழிப்பான இடம் என்று அர்த்தம். அந்த ஊரில் தான் நம் பெருமான் நாளைய போவார் நந்தனார் என்ற திருநாளை போவார் வாழ்ந்த இடமாதலால் அவர் அதை பற்றி குறிப்பிடுகின்றார். வளங்கள் 5வது பாடலில் வளங்கள் நிறைந்ததாக இருக்கும் வயல்வெளிகள், அவற்றில் கிடைக்கும் தானியங்களில் கிடைக்கும் பெருஞ்செல்வங்களால் அந்த ஊரில் புறம் உயரமான மாடங்களாக இருக்குமா. மாடங்கள்னா வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல மாடங்கள், இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் மாடங்கள்லாம் கிடையாது. மாடங்கள் இருந்தாலே அந்த வீடு ஒரு பெரிய மங்களகரமான வீடு. ஏன்னா மாடங்கள்ல தான் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றின வீடை நீங்க விளக்கேற்றாத வீடே நம்ம பார்க்க முடியாது அந்த காலத்துல. அந்த மாடங்கள் நிறைந்த உயரமான மாடங்கள் நிறைந்த பெருங்குடிகள் உடைய செழிப்பான ஊர் திருவாதனூர் ஆகும். இப்படி முதல் 5 பாடலில் செழிப்பை பாடிய நமது சேக்கிழார் பெருமான் 6வது பாடலில் அந்த ஊரின் எல்லையை பற்றியும் அவர் எல்லை மீன் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பகுதியும் அதில் வாழக்கூடிய மக்களை பற்றியும் சொல்கிறார்கள். 6வது பாடலில் திருஆதனூர் எல்லையின் வெளிப்புறத்தில் மருத நிலங்களின் வயல் வரம்புகளின் ஓரத்தில் சுரைக்காய் கொடிகளாக காய்த்து தொங்குகின்றனவாம். கொடிகள் படிந்த அவ்விடத்தில் புற்களால், ஏழைகள் வீட்டுல புற்களால் தான், புற்களால் வேயப்பட்ட ஓழை குடிசைகளில் ஏழை தொழிலாளிகளான புலையர்கள் வாழும் அதுவும் ஒரு செழிப்பான பகுதி புலைப்பாடி என்ற பெயராகும். புலைப்பாடியில் புலையர்களின் தொழில் அந்த காலங்களில் மிருகங்களை வேட்டையாடி தோல் பொருட்களை செய்து அதை விற்று பணம் சம்பாதித்து தங்கள் வாழ்க்கையை நடத்துவர். அதுபோக அந்த ஊரில் உள்ள வயல்வெளிகளில் வேலை பார்த்து அதிலும் அந்த வேலைக்கும் அவர்கள் பணம் ஈட்டுவர். அந்த தொழில் பொருட்களில் தோல் பொருட்களில் முக்கியமான பொருட்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும். தோலால் செய்யப்பட்ட வார், மேளத்துக்கு போடக்கூடிய தோல், வீணை நரம்புகளுக்கு செய்யக்கூடிய வீணை, யாழ் முதலியவற்றுக்கு செய்யக்கூடிய நரம்புகள் மற்றும் மாட்டுக் கொழுப்பிலிருந்து கோரோசனை என்ற வாசனை பொருள். இது ஒரு மருந்து பொருளாகும். நம்மளுடைய சித்த வைத்தியத்தில் சொல்லுகின்றார்கள். கோரோசனை பொருள் அர்ஜனைக்கு, அதுவும் சிவபெருமான் அர்ஜனைக்கு மிகவும் உரிய பொருள். இதெல்லாம் தயாரித்து கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இந்த ஊர்னா திருவாதனூர்ல உள்ள ஒரு பகுதியில் உள்ள புலைப்பாடியில் குழந்தைகள் சந்தோஷமா ஓடி ஓடி விளையாடுவாங்களாம். அவங்க காலில் இப்பெல்லாம் வெள்ளி கொலுசு, தங்க கொலுசு எல்லாம் போடுவாங்க. அந்த காலத்துல இரும்பு மணி மாதிரி கட்டுவாங்க. அந்த இரும்பு மணியும் இரும்பும் அந்த காலத்துல இரும்பு சத்தம் போடலாம். எப்படி வெள்ளி கொலுசும் தங்க கொலுசும் எப்படி
இனிமையா ஒலிக்குதோ அது மாதிரி இரும்பு மணிகளும் ஒலிக்கும். அந்த இரும்பு ஒலிகள் ஒலிக்கும் போது அங்க குட்டி குட்டி நாய்கள்லாம் நிறைய இருக்கும். சிறிய நாய்கள், நாய்க்குட்டிகள், நாய்கள்லாம் இருக்கிற பகுதியில தான் புழைப்பாடியில் இருக்கு. அந்த அது குறைக்கிறது இந்த குழந்தைங்க விளையாடுற மணி ஓசையை வந்து குறைக்கிறத பண்ண முடியாதான். அது போக நிறைய கோழிகளும் கோழி குஞ்சுகளும் அதுவும் கத்திக்கொண்டு திருமா. இப்படி உற்சாகமா திரியக்கூடிய ஊர் புழைப்பாடி என்று. அதாவது அது என்ன நம் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் என்றால், திருஆதனூர் என்ற திருத்தலத்தில் உள்ள மத்திய பகுதி மட்டும் இல்லை, எல்லைப்புறத்திலும் மக்கள் செழிப்பாக சந்தோஷமாக பக்தியுடன் இருந்தார் என்று அவர் நமக்கு உணர்த்துகின்றார். இது 8வது பாடலில் திருஆதனூர் புழைப்பாடியில் பெண்டிர் வேலை பார்க்கும் முன்னாடி தங்க குழந்தைகளை தோளில் சார்த்தி மருத மரங்கள் நிறைந்தது. அது மருத மரங்கள் நிழல்களில் தூங்க வைப்பார். மேலும் அங்கு பானைகள் புதைக்கப்பட்ட வஞ்சி மரங்கள் நிறைய இருக்கும். இந்த வாரெல்லாம் பறைகளுக்கு கட்டுவாங்க, தோல்ல நம்ம தோல்ல போடுறதுக்கு. அந்த வார் தொங்குற மாதிரி நிறைய மாமரங்கள் இருக்கும். மாமரத்துல எல்லாம் நிறைய தொங்க விடுவாங்க. நாய்க்குட்டிகள் அடைக்கலமா தென்னை மரங்கள். அவர் என்ன சொல்ல நமக்கு விளைகின்றார் என்றால், எல்லா மரங்களும் அங்க இருக்கான். மருத மரங்கள் இருக்கு, அந்த தர நிழல்ல குழந்தைகள் தூங்கும். தென்னை மரங்கள்ல நாய்கள் வந்து இதாக்கும். மாமரங்கள்ல தோல் பொருட்களை தொங்க விடுவாங்க. வஞ்சி மரங்கள்ல நிறைய நிழல்கள் இருக்கும். அதனால அந்த காலத்துல இப்போ நம்ம அந்த நம்மளோட அந்த இதுல எல்லாம் பழங்காலத்துக்கு ஊரை கண்டுபிடிக்கிற ஊர்ல, திருநெல்வேலி பக்க ஊர், நம்மளோட ராமநாத பக்கத்து ஊர் எல்லாம் கண்டுபிடிக்கிற தாழி மண் பானை இதெல்லாம் கண்டுபிடிக்க. இந்த பானைகள் பதிக்கப்பட்ட பகுதிகளாம் இதுல இருக்கு வஞ்சி மரத்துக்கிட்ட அப்படிங்கிறாரு. அதனால வானுயர்ந்த மரச்சோலையாக நிறைந்த ஊர் திருவாதனூர் மட்டுமல்ல, திருவாதனூர் எல்லை பகுதியில் உள்ள புழைப்பாடியும் ஆகும் என்றும், அதிலிருந்து நிறைய பொருட்களும் செய்து அவர்கள் பணம் ஈட்டுவதற்கு வசதியாக உள்ளது என்றும் நமது பெருமான் குறிப்பிடுகிறார். 9வது பாடலில் வாசனை பொருந்திய குளிர்ந்த காற்றை வீசும் கிளைகளை உடைய காஞ்சி மரங்களும் இருக்குங்கிறாரு. அது என்ன காஞ்சி மரம்? காஞ்சிங்கிறதே ஒரு விசேஷமான பேரு. அந்த காஞ்சி மரம் அப்படின்னா அதுக்கு வந்து பேர் வந்து ஆற்று பூவரச மரங்கள் அப்படிம்பாங்க. அது ஆமணக்கு வகையை சேர்ந்த மரம். அந்த மரம் இருந்ததுனாலே அந்த இடம் பூரா குளிர்ந்த காற்றா வீசும். நீங்களாம் மலைப்பகுதியெல்லாம் போனால் அதெல்லாம் சில சில மரங்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தொகுதி இருக்கும். காஞ்சி மரங்கள்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கு அடியில பார்த்தீங்கன்னா சிவந்த கொண்டையுடைய சேவல். அவரோட ஒவ்வொரு ஊமையும் நம்மளால அதை ரசிச்சு அந்த சிவபெருமானை உணர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு அடியில தங்குற சிவர் உயர்ந்த சிவப்பு கொண்டை கொண்ட சேவர் கோழி அதிகாலையிலே கூவுமா. அந்த கூவுறதை பொறுத்து அங்க வளமிக்க தொழிலாளிகள், புலையர்கள் எனப்படும் தொழிலாளர்கள் எழுந்திருத்து அவர் அதம் தொழிலுக்கு போவாங்க. சில பேர் தோல் பொருட்களை தேடி செய்ய போவாங்க. சில தோல் பொருளுக்கு தேவையான மிருகங்களை தேடி செல்வர். சில பேர் வந்து அந்த ஊரில் உள்ள வயல்வெளிக்கு சென்று வேலை செல்வர். ஸோ அவர் என்ன சொல்ல வரனா, அதிகாலையிலேயே அந்த ஊர்ல அந்த புழைப்பாடியில் உள்ள அனைவரும் அதிகாலையிலே எழுந்துடுவாங்க. 4-5 மணிக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்துடுவாங்க அப்படின்னு நம்மளோட பெருமான் விளக்குகின்றார். அந்த நேரத்துல நம்ம சேவல் கூவுற சத்தத்தையோட அந்த பறை ஓசையும் ஒலித்து கொண்டே இருக்குமா. நம்ம எப்படி இப்ப இந்த காலத்துல குழந்தைங்கள்லாம் அந்த மியூசிக்கல் ட்ரைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க, இசை பயிற்சி பண்ணிட்டு, அது மாதிரி அந்த இடத்துல காலையில அவங்க பறை ஓசை ஒலித்து கொண்டே இருக்குமா. அதனால அனைவரும் விரைவில் எழுந்து நாம் வேகமாக வேலை செய்யற ஊர்ல தான் நம் நந்தனார் பிறந்தார். நந்தனார் பிறக்கிறத நமது சேக்கிழார் பெருமான் இந்த பிராண பாடல்களில், திருநாளை போவார் பாடல்களில் 9வது பாடல்ல தான் அவர் நம்ம நந்தனாரை பற்றியே குறிப்பிடுறார். அதாவது நம் நந்தனார் பெரிய செழிப்பான ஊரில் பிறந்தார் என்று அவர் அதனாலேயே அவருக்கு பக்தியும் திறமையும் வந்ததாக அவர் குறிப்பிட விரும்புகின்றார்.
நம் நந்தனார் பெருமான் தோன்றி சிவபெருமான் உணர்ந்த நிலையினை நாம் இப்போது 11வது பாடலில் இருந்து காண்போம். புலைப்பாடி புலையர் சேரியில் தோன்றிய நந்தனார் தம் புலையர் தொழிலை சிறப்பாக செய்து வந்தார். எந்த தொழிலையும் நம்ம ஈடுபடுற ஆசிரியர் தொழிலை செய்யணும். மாணவர்கள் படிக்கணும். வியாபாரிகள் நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை சிறப்பாக செய்தாலே அந்தந்த ஊர்கள் செழிப்பாக இருக்கும். நம் நந்தனார் அவர்தம் தொழில் திறமைக்கு ஈடு இணை அங்கு யாரும் இல்லாததால் புலைப்பாடி என்ற ஊரின் தலைவராகும் தகுதியை பெற்றார். தன் உண்மையான அன்பினையும் பக்தியினையும் சிவபெருமான் திருவடிகளுக்கு நந்தனார் சமர்ப்பித்து ஆகச் சிறந்த சிவ தொண்டராக விளங்கினார். இப்போ நாம் ஒரு மாறுதலுக்காக இந்த விளக்கத்தை சொல்லி பாடல் பாடும்போது அந்த பாடல்ல நம்ம அதோட பாடல்லையே அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த பாடல் 11வது பாடலை மற்றும் உங்கள் அனுமதியுடன் நான் படிக்கின்றேன். இப்படித்து ஆகிய கலைஞர் இருப்பின் வரப்பினின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தார் ஒப்பு இளவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். இப்படி நம்ம திருவாதனூர் சிறப்புகளையும் சொல்லி நம்மளுடைய புலைப்பாடி என்ற பகுதியின் சிறப்புகளையும் சொல்லி இவ்வளவு செழிப்பா இருக்கிற ஊர்ல பக்தி இருந்தாக வேண்டும். அந்த பக்தி சிவபக்தி தான். அந்த சிவபக்தியிலும் தொழிலும் சிறந்து விளங்குகின்ற நந்தனார் தோன்றினார் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் நமது 11வது பாடலில் குறிப்பிடுகின்றார். அவர் தம் 12வது பாடலில் ஈடு இணை யாரும் இல்லாததால் புலைப்பாடியின் ஊர் தலைவரான பெருமை பெற்றவர் நந்தனார் ஆவார். தம் உண்மையான அன்பினையும் பக்தியினையும் சிவபெருமான் திருவடிகளுக்கு நந்தனார் சமர்ப்பித்து ஆகச் சிறந்த சிவ தொண்டராக விளங்கினார். அந்த சிவ தொண்டார நீங்க அந்த நந்தனார் படத்தையே பார்க்கலாம். அந்த நந்தனார் படத்துல அவரை பார்க்கும்போதே அவரோட திருவுருவத்தை பார்க்கும்போதே அவர் ஒரு ஆகச்சிறந்த சிவ பக்திமான் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். பெருமானின் 13வது பாடலில் உள்ள விளக்கம் யாதெனில் நந்தனார் பிறந்த தம் உணர்வு தொடங்கிய நாள் முதல் சிவபெருமானையே எந்நேரமும் உணர்ந்து ஆடல் பாடல் உடன் வணங்கி செம்மையான மனம் கொண்டவரானார். இதனாலேயே நமதுடைய நம் சுந்தரமூர்த்தி நாயனார் செம்மை என்று தொடங்கி அந்த திருநாளை போவார் நாயனார் பற்றி நமக்கு அறிமுகம் செய்தார். சிவதருமங்கள் செய்து கொண்டே இருப்பார். சிவத்தொன்றினை ஈடுபாட்டுடன் ஆற்றி வந்தார். மறந்தும் கூட பிற தெய்வங்களையோ தீய செயல்களையோ மனதால் கூட எண்ணாதவர் நம் நந்தனார். இப்படி நந்தனார் அப்படி அவரோட நற்குணங்களை சொல்லிக்கிட்டே நந்தனாரின் 13வது பாடலில் நந்தனார் தம் குலத்தொழிலான வெட்டிமை தொழிலை சிறப்பாகவும் அதனால் ஈட்டிய வருவாயில் இருந்து தம் வீட்டிற்கு ஒரு சிறு பகுதியை மட்டும் கொடுத்துவிட்டு ஒதுக்கிவிட்டு ஏனைய பகுதியை திருத்தொண்டுகள் செய்து தலை நிமிர்ந்து நின்றார். நம்ம சிவனடியார்களே தெரியும். நீங்க எப்ப ஒரு 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 அன்னம் இடுறோமோ இல்லை எப்போ நம்ம சிவபெருமான அபிஷேகம் செய்யறோமோ நம்ம அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் செய்யறோமோ இல்லை எப்போ சிவனை உருகி வணங்குறோமோ அப்பவே நம்ம ஓங்கி நிற்போம். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஏழை நந்தனார் இந்த மாதிரி இருந்தார் என்று நம்முடைய புராணம் உணர்த்துகிறது. அது மட்டும் இல்ல, திருவாதனூரில் உள்ள மூலட்டானேஸ்வரரை தவிர பிற சிவபெருமான் கோயிலையும் தேடி தேடி போவார். எப்போ தன்னுடைய வெட்டிமை தொழிலை பார்ப்பாரு, தன்னுடைய வயல் தொழில், அவருக்குன்னு ஒரு காணி நிலம் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. மானிய நிலமாவும் இருக்கலாம், இல்ல இருக்கலாம். அந்த நிலத்தில் போய் வேலை செய்வாரு.
ஏனைய நேரங்கள்ல தூங்குற நேரத்தோட மற்ற நேரங்கள்ல சிவபெருமான் கோயில் அருகில் உள்ள சிவபெருமான் கோயில் கும்பகோணம் சுத்தி தான் எல்லா ஊரும் இந்த ஊரெல்லாம் இருக்கு. ஊர்களுக்கெல்லாம் சென்று அந்த பேரிகை பொருட்கள்லாம் என்ன? இந்த வாறு, அந்த பறைக்கு உண்டான தோல் பொருட்கள், நரம்புகள், வீணை, கோரோசனை பொருட்களை இவர் விற்க மாட்டார், இலவசமாக கொடுத்து வருவார். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோவில், ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சிவனுக்கு ஓசை என்றாலே பிடிக்கும், இசை என்றாலே பிடிக்கும், பேரிசை என்றாலே பிடிக்கும். அதுதான் நம்ம எங்கேயுமே மற்ற பெருமானை குறைத்து சிவவாத்தியம் என்று சொல்லுவோமே தவிர மற்ற யாரும் மற்ற வாத்தியம் என்று நாம் அனைவரும் சொல்லுவதில்லை. இதை நான் சிவபெருமான் பெருமையை உணர்த்தவே இந்த இடத்தில் குறிப்பிட வருகிறேன். அந்த மாதிரி இசை கருவிகளுக்கு உரிய கருவிகளை நந்தனார் பெருமாள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய சுய முயற்சியால் செய்து இலவசமாக கொடுத்து வந்தார். இருந்தும் அவருக்கு பல தொழில்களையும் செய்து வந்தார். 14வது பாடலில் நந்தனார் பறை மேளங்கள் தேவையான இவற்றிற்கு தேவையான போர்வை தோல், அவற்றை தொங்கவிட வார் முதலான பொருட்களும், வீணை, யாழ் முதலான பொருட்களும், நரம்புகள், இதெல்லாம் வந்து அதாவது பேரிகை பொருள்னு முந்தின பாடல அவர் சொன்னதுக்கு விளக்கத்தை இங்க சொல்றாரு. பேரிகை பொருட்கள் என்னென்ன? நான் அதை முந்தின பாடலையே புரியதுக்காக நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை குறிப்பிட்டேன். பேரிகை பொருள்னா ஒண்ணும் இல்லை, ஒருமுக கருவி, இருமுக கருவி, நீண்ட கருவின்னு நமக்கு இசைக்கருவிகள் சிவவாத்தியத்துல இருக்கு. ஒவ்வொரு கருவிக்கும் தோள்கள் விதவிதமாக பயன்படும். அது வாராக பயன்படும், முகமாக பயன்படும், நரம்பாக பயன்படும். இந்த பொருட்களை அவர் செய்கின்றார் என்று தனது 14வது பாடலில் மிகவும் அழகாக விளக்குகின்றார். அதுபோக இந்த மிருகங்களின், குறிப்பாக அந்த மாடுகளின் கொழுப்பிலிருந்து கிடைக்கப்பெறும் கோரோசனை என்ற பொருள் குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது. இப்பவும் சில இடங்களில் சித்த மருந்தாக கொடுக்கப்படுகிறது. அந்த 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 பொருள் சிவனுக்கு பிடித்த அர்ச்சனை பொருள். ஸோ இதெல்லாம் அந்த பேரிகை பொருளுக்கு அர்த்தம் தான் 14வது பாடல்ல நம் சேக்கிழார் பெருமான் விளக்குகின்றார். இந்த இப்படி செஞ்சு சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சென்று கொடுத்து அவருக்கு வந்து பெரும் புண்ணியத்தை தேடிக்கிட்டே இருந்தார். நம்மில் பலர், அடியார்கள் என்ன சொல்லவில்லை, நம்ம பலரே என்ன நினைப்போம், நம்ம இன்னைக்கு இந்த ரூபா ஒரு 10 ரூபா உண்டியல் போட்டால் நமக்கு 50 ரூபா கொடுப்பாரா, 100 ரூபா உண்டியல் போட்டால் நமக்கு லாட்டரியில் 1,00,000 ரூபா கிடைக்குமா, சிவபெருமானை போல நினைக்கும் முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டுவோம். அது மாதிரி அவங்க இறைவனை வேண்டிப்பாங்க. எதிர்பார்த்து சென்றால் ஏமாற்றமே மிஞ்சும், எதிர்பார்க்காமல் சென்றால் நந்தனார் ஆவீர்கள் என்பதே இன்றைய கருத்து. அதுதான் நம்ம கோயிலுக்கு செல்லும் போதே நம்ம எப்பவுமே, நம்ம சாதாரண மனிதர்கள், ஆசையற்ற மனிதர்களே கிடையாது. எங்கே ஆன்மீகம் தழைக்கும் அப்படின்னா ஆசைகள் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அங்க ஆன்மீகம் தழைக்கும். சிவபெருமான் நம்மை தேடி வருவார். நம்ம போய் ஓடி போய் சிவபெருமானை தேடி ஈசனே என்னை ஆட்கொள்ளு நம்ம போய் தேட வேண்டாம். எப்போ எதிர்பார்க்காம இருக்கணும். அது அந்த தகுதி வரும். சிவனடியார்கள் அனைவருக்கும் வந்தே தீரும், வந்திருக்கும் நேரம். அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தான் ஒரு அன்னம் பாலிப்பாங்க, எதையும் எதிர்பார்க்காம தான் அபிஷேக பொருள் செய்வாங்க, எதையும் எதிர்பார்க்காம தான் எல்லா முற்றோதல்லையும் எல்லா இறை உரைகளையும் கலந்திருப்பாங்க. இதை நம்ம எல்லா ஊர்லயும் பார்க்கிறோம். முன்னாடிலாம் நமக்கு இந்த மீடியா கிடையாது, அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லை இணையம் வழி இல்லாததுனால நமக்கு தெரியாம இருந்தது. அந்தந்த கோயில்ல வந்து அவங்கவுங்க பாடின்னு இருப்போம். கோயில் கட்டினதே நம்ம பாடணும், ஆடணும், இன்புறணும், பக்தி செலுத்தணும், இறைவன் திருவடியை அடையணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். அதை சிவன் அடியார்கள் எல்லாம் செழிப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இணையங்கள் எல்லாம் அதை இப்பொழுதுதான் அதை வெளிச்சம் போட்டு உலகுக்கு காட்டுகின்றனர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கூட ஃபோன் பண்ணுவாங்க, நாங்களே இன்னைக்கு திருவாசகம் முற்றுவதனும், எல்லாருக்கும் அன்னம் பாலிச்சோம் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு சிவனடியார் மனமும் குளிரும்.
அன்னம் பாலிக்கிறப்ப என்ன அங்க வந்து என்ன கொடுத்தாலும் ஓகே. அது புளி சாதமா இருந்தாலும், அறுசுவை உணவா இருந்தாலும், வெறும் சிவனுக்கு உரித்தான வெறும் ஆ நெல்லானாலும், அதாவது நெல்னா நான் என்ன சொல்ல வரோம்னா, நெற்பொரியானாலும் அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இந்த மாரி எல்லா பாடலையும் அவரு சிறந்து சொல்லிட்டு இருக்கும்போது, 15வது பாடலில் இவ்வாறு சிறந்த சிவத்திருத்தொண்டர் நந்தனார் தமது தொழிலில் இயன்ற அளவில் எல்லாவற்றையும் சிவபெருமானுக்கே அளித்து வந்தார். அவர் மீது கொண்ட பேரன்பினாலே எந்நேரமும் பரமனையே நினைந்து நினைந்து ஆடலும் பாடலுமாய் வழிபட்டு வந்தார். 16வது பாடல்ல தான் இப்ப வந்து அவர் ஊரை விட்டு போய் வெளியூர்ல போய் நம்ம கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு பேராவல் பேராவல். நம்ம பேராசைன்னு சொல்லக்கூடாது. பேராசை வேற, பேராவல் வேற. பேராவல்ங்கிறது இப்ப நம்ம சொன்ன மாதிரி எதையும் எதிர்பார்க்காம இறைவன் திருவடிகளை அடைவது பேராவல். எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணுங்கிறது பேராசை. அதனால்தான் நான் சொன்னேன், சிவனடியார்கள் எல்லாம் பேராவல் கொண்டவர்கள். சாதாரண மனிதர்கள் எல்லாம் பொருட்களின் மீது பேராசை கொண்டவர்கள். சோ 16வது பாடலில் நம் நாயனார் திருப்புன்கூர், அதாவது திருவாதனூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர், கரெக்டா 59 கிலோமீட்டரு. திருப்பன்கூர்ல சிவலோகநாதர் திருவருள் புரியறது மிக சிறப்பான திருத்தலம். அது தரிசிக்க விளைந்ததை மெச்சி நம் ஷேக்கிலார் பெருமான் எடுத்து இயம்புகிறார். அந்த ஒரு பாடலையும் நான் படிக்க, ஏன்னா குறிப்பிட்ட பாடலை படித்தாதான் நம்மளோட அப்பர் அருள்மன்ற நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால முடிக்க முடியும். ஸோ அடியேன் இந்த 16வது பாடலை ஓதுவதற்கு தங்களின் அனுமதியை கேட்டு ஓதுகிறேன். திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒருபட்டு அங்கு ஆதனூர் தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மருங்கு அணைத்தார். தங்கள் யாவருக்கும் தெரியும், அந்த அந்த காலத்துல, இப்ப இல்ல, அந்த காலத்துல சிவன் கோயிலுக்கு கூட சில பேர் தான் செல்லலாம், சில பேர் செல்லக்கூடாது, அவர்கள் வாசலிலே நின்று கும்பிட வேணும் அப்படின்னு ஒரு நியதி இருந்ததா சொல்லுவாங்க. இப்போது அது அந்த நந்தனம் எல்லாரும் தெரியும். அப்படி ஒரு இது மறுக்கப்பட்டதற்கு, அதாவது அப்படி ஒரு நீதி, அப்படி ஒரு பட்ட அநீதி ஒழிக்கப்பட்டதற்கு நம் நந்தனார் தான் சிறந்த உதாரணம். நந்தனாருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, திருப்பன்கூர்ங்கிறது சிதம்பரம் மாதிரி ஒரு சிறந்த திருத்தலம். அங்க நம்ம போய் பார்க்க முடியாது, இருந்தாலும் நம்ம திருப்பன்கூருக்கு போகலாமே அப்படின்னு திருப்பன்கூருக்கு போக விரும்பினார். அதுதான் 16வது பாடல்ல மிக எளிமையாக அனைவரும் இதுக்கு வந்து செய்யுள் இலக்கணம் அப்படின்னு ஃபுல்லா வந்து புக் எடுத்து பொழிப்புரையெல்லாம் படிக்கணும்னு நல்ல சிவனையாருக்கு தேவையே இல்லை. கருத்து பாட்டே நமக்கு அந்த பொழிப்பு, அந்த கருத்தை நமக்கு சொல்லிடுது. இருந்தாலும் அடியனுக்கு இடப்பட்ட கட்டளையினாலே அந்த கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். சீரிய தொண்டர் நந்தனார் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியினால் திருப்புன்கூர் திருத்தலத்தில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சிவலோகநாதரின், அந்த சிவலோகநாதர் சொல்லும் போது அவர் தனியா சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஒரு பெருமை அப்படின்னா, நம்ம சிவலோகநாதரை அம்பாலோட சேர்த்து சொன்னாதான் பெருமை, அன்னையோடு சேர்த்து சொன்னாதான் பெருமை. அந்த ஊர்ல போனா அவளுக்கு என்னென்ன பேருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ பேரு சொர்க்கநாயகின்னு சொல்லுவாங்க. சொர்க்கநாயகி சமேத திருலோகநாதர் அவர் பார்க்க ரொம்ப ஆசையா அவரோட செம்மையான திருவடியில பார்க்கறதுக்காக வேகமா திருவாதனூர்ல இருந்து 60 கிலோமீட்டர், அந்த காலத்துல எல்லாம் எந்த விதமான ஒரு போக்குவரத்தும் கிடையாது, நடந்துதான் போனோம். பாதங்கள்ல வந்து தவறாக நினைக்க வேண்டாம், நிறைய மனிதர்கள் காலணிகள் கூட அணியாமல் தான் சென்று கொண்டிருந்தார்கள். நம்மளும் கோயிலுக்கு போகும்போது அந்த காலத்துல எந்த விதமான காலணியும் அணியாமல் நான் அடியேன் சென்று கொண்டு இருந்தேன். தற்போது உடல்நிலை காரணம், நம்முடைய மருத்துவர் சொல்வதால் நாம் சில நேரங்களில் சில அவர் சொல்கின்ற செய்திகளை கேட்க வேண்டிய கட்டாயத்தை உள்ளாகிறோம். ஸோ அவங்க வெறுங்காலோடு 60 கிலோமீட்டர் நடந்ததை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவர் திருப்பன்கூர் திருத்தத்தில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சிவலோகநாதரின் செம்மையான திருவடிகளை பணிந்து வணங்குறதுக்காகவும்
தன் திருப்பணிகள் செய்யறதுக்காகவும் தன்னுடைய பேரிகை பொருட்கள் கொடுக்கறதுக்காகவும் கிளம்பிட்டார் அவரு. அவர் திடீர்னு வேற ஊருக்கெல்லாம் கிளம்பிடுவாருங்கிறதுக்கு இந்த பாடல ஒரு அத்தாட்சி. வேற சிவபெருமான் கோயிலுக்கு திருவாதனூர் திருத்தலத்தை விட்டு திருப்பன்கூரே வந்துட்டாரு அவரு. அந்த 17வது பாடல்ல சீரேறும் இசைப்பாடி திருத்தொண்டூர் திருவாயில் நேரே கும்பிட வேணும். ஏன்னா நான் சொன்ன சில பேரை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்கன்னு. ஆனா அவருக்கு வந்து நம்ம பெருமானை நேர்ல பார்த்தா தானே, இப்ப நம்ம இணையத்துல பார்க்கறத விட நேர்ல பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பட் சூழ்நிலைகள் பிளஸ் நம்மளுடைய வேலை பளுகள்லாம் நம்மளை இணையத்தின் மூலம் தான் நம்மளை சந்திக்க வைக்குது. ஸோ எல்லாருக்கும் நம்ம இறைவனை வந்து இப்போ டிவியில பார்க்கறதுக்கும் நேர்ல போய் திருவண்ணாமலை அண்ணாமலையாரோ சிதம்பரத்தை நடன சபையோ பார்க்கறத எல்லாரோட வாழ்நாள் நம்மளோட கடமையாகவும் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு நம்மளோட தகுதியாகவும் நம்ம வச்சிருக்கோம். நம்ம அதே மாதிரி அவர் வந்து அங்க போய் நம்ம நேர்ல பார்க்கறதுக்கு அவர் அருள் புரியணுமே, எனக்கு அனுமதி கிடைக்கணுமே அப்படின்னு அவர் சொல்லுற பாடல் தான் இது. திரும்பவும் படிக்கிறேன். சீரேறும் இசைப்பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார். அப்படின்னா சீரிய தொண்டர் நந்தனார் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியினால் திருப்பன்கூர் திருத்தலத்தில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சிவலோகநாதரின் செம்மையான திருவடிகளை பணிந்து வணங்கவும் பெருமானுக்கு திருப்பணிகள் செய்யவும் ஆயுள் கொண்டு திருவாதனூரை விட்டு திருப்பன்கூர் வந்தடைந்தார். அடுத்த பாடலில் திருத்தொண்டராகிய நந்தனார் திருப்பன்கூர் சிவலோகரை தரிசிக்க கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி இல்லாதனால அவர் திருவாயிலிருந்தே பார்க்கிறாரு. நம்மளாம் அப்படித்தானே அவசர உலகத்தை வெளியே இருந்து இப்படி போட்டு போற சூழ்நிலையும் சில நேரம் சில அடியார்களுக்கு ஏற்படும். உள்ளே சென்று கும்பிட்டால்தான், கருவறையை தொட்டால்தான் நமக்கு அதோட உணர்வுகளும் மெய்சிலிப்புகளும் அந்த பக்தியும் மேலிடும். ஆனால் இவருக்கு கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது. அதனால் திருவாயில நின்று பார்த்து தம் இசைஞானத்தினால் ஆடுகிறார், பாடுகிறார், ஓடுகிறார். அப்புறம் வந்து எட்டி பார்க்கிறார். அவருக்கு அவர் சிவபெருமான் காட்சி தெரியல. அவரும் மனிதர் தானே. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரே வருத்தம், எம்பெருமானே உன்னை பார்க்க நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்து உன்னை என்னால தரிசிக்க இயலவில்லையே, நான் என்ன பண்ணுவதுன்னு போது நம்ம சிவபெருமானுக்கு தான் அதுவும் அவருக்கு பிடிச்சமானவர் இருந்தாலும் அவர் காதுல உடனே கேட்டுருமே. சிவபெருமான் உடனே அவரை புன்முறுவலுடன், அதெல்லாம் வந்து அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அதை நினைத்து பார்த்து மகிழ வேண்டும். புன்முறுவலுடன் அந்த நந்தியை பார்த்து, நந்தியம் பெருமானை பார்த்து, நந்தியே எம்பிள்ளாய் சிறிது ஒதுங்கு, என் பக்தன் வந்திருக்கிறான் என்று ஆணையிடுகிறார். நந்தியம் பெருமானுக்கு ஆச்சரியம். நந்தியம் பெருமானோட வேலை என்ன? சிவனை காக்கிறதுக்காக நந்தி மாதிரி அடிச்சிருக்கே அப்படின்னு சில பக்தி இல்லாத மனிதர்கள் பேசுவாங்க. நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. நந்தி வந்து அவரை காக்கிறதுக்காக வாயில்ல அவர் வாயில் மட்டும் இல்ல, பல இடத்துல அதிகார நந்தி, பல நந்திகள் இருக்கின்றன. அப்படியுள்ள வெளிப்புறத்துல நந்திய நகரு அப்படின்னு சிவபெருமானே ஆணையிட்ட உடனே சிவபெருமான் அது வந்து வலது பக்கம் நகர்ந்துடுச்சு. நகர்ந்த உடனே நந்தனாருக்கு, நான் நந்தனார் இன்னும் திருநாளை போவார் என்று நம்ம இன்னும் அவர் பேரை நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னா நந்தனாருக்கு திருநாளை போவாருங்கிற வார்த்தை இன்னும் நாளை போவாருங்கிற வார்த்தையே வர்றதுனால நந்தனார் என்றும் ஒரு நல்பெயர் தான். நந்தனாருக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிவலோகநாதரை பார்க்க முடியலையே, எம்பெருமானை பார்க்க முடியலையே, ஈசனை பார்க்க முடியவில்லையே என்று புலம்பி தள்ளிய சிவனாருக்கு நேரடியாக காட்சி அருள்கின்றார் நம் சிவலோகநாதர். சிவனேய சிந்தனையாளர்களே, இன்றும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். தென்புறமுக்கு நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க. போகாதவங்க அவசியம் போய் வாருங்கள். சிதம்பரத்துல இருந்து ஒரு சிதம்பரம் போகாம யாரும் இருக்க மாட்டீங்க. சிதம்பரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 36 கிலோமீட்டர் தான் இருக்கும். சீர்காழியை தாண்டி சைட்ல இருக்கு. அந்த திருப்பூர்கூர்ல போத்தீங்கன்னா எங்கேயும் பார்க்காத நந்தியை நீங்க அங்க பார்க்கலாம்.
நந்தியே எம்பிள்ளாய் நீ விலகி இரு அப்படின்னு நம்ம பெருமான ஆணையிட்டதை கேட்க அந்த நகர்ந்து இப்பவும் நீங்க போய் அந்த நான் சில பாடும்போது அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிப்போம். இப்பெல்லாம் இருக்கிற நேரம் கருதி அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கான காமிக்க முடியவில்லை. அந்த அந்த படத்தை பார்த்தாலே நம் கண்ணில் நீர் வழியும். யாருக்கு தானா நீர் வழிதோ அவன் உண்மையான சிவபக்தன். யாருக்கு இசையை கேட்டு பாட்டு கேட்டு அதுவும் அதனாலதான் திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கும் உருவாதவர்னு வெளிநாட்டுக்காரர் சொன்னாமாங்க. ஆனா நம்மளுக்கு நமக்கே தெரியும் ஒரு நல்ல இசை அதான் நம்ம வேண்டுறதை விட நம்மளோட இதோட பாடுனா வசதிம்பாங்க. பாடுனா ஈஸியா கேட்கும், பாடுனா புரியும், இறைவனுக்கும் சென்று சேரும். அதனால ஆரம்பத்திலேயே இசை ஒரு முக்கியமான கடத்தல் கருவி அப்படின்னு நம்ம சொல்றோம். சினிமாலே அப்படிதான் ஆயிடுச்சு. இசையை வச்சுதான் படமே ஓடுற மாதிரி இந்த காலத்துல ஓடுது. ஆனா நம் சிவபெருமானுக்கு இசை பிடிக்கும். இசையை வந்து பாடலா தெரிவிக்கும் போது மிகவும் இருக்கும். அந்த பாடலை கேட்டு நம் சிவபெருமான் மகிழ்ந்து நந்தியம்பெருமானை நகர்த்திய ஊர் திருப்புன்கூர். அந்த திருப்புன்கூருக்கு செல்ல வேண்டிய திருத்தலத்திற்கு செல்லாத சிவன இங்கே குழுமியிருக்கும் சிவ நடிகார்கள் திருவடிகள் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அங்கு சென்றும் நம் சிவபெருமானின் திரு ஆசிகளை பெற்று இவ்வையகம் செழிக்க நம்ம சிவபெருமான் எந்த பக்கத்தில் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டவே மாட்டான். இவ்வையகம் சிறக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. அப்படி வையகம் சிறக்கட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நந்தி விலகிய கோயில்னு இன்னைக்கு நீங்க ஒரு கூகுள்ல போட்டீங்கன்னா திருப்பன்கூர் ஓடி வந்து நிற்கும். இப்பவும் நந்தி விலகியே தான் இருக்காரு. அந்த கோயிலை நந்தியை விலக வைத்த அந்த சாதனை நந்தனார் நிகழ்த்தியது. அவர் சிதம்பரத்துல மட்டும் சாதனை நிகழ்த்தல. சிதம்பரத்துல அந்த நேரத்துல நிறைய பேர் உள்ள போகவே முடியாது. நம் நந்தனார் சென்ற பிறகுதான் சிதம்பரத்துக்குள்ள 4 திசையும் போலாம். இப்போ இந்த 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 திருப்பன்கூர்லயும் அனைவரும் போறதுக்கு நம் சிவபெருமான் வழி ஏற்படுத்தி கொடுத்தார். தனது 18வது பாடலில் நம் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நம்ம வாயில இருந்து அவர் வந்து திருவாயில இருந்து கும்பிட்டார். நல்ல அவருக்கு பயங்கர பரம திருப்தி ஏற்பட்டது. நம்ம கோயில கும்பிட்டோன்னே என்ன பண்ணுவோம், அவரை வளம் சுற்றி வருவோம். ஒரு வளம், இரு வளம், கிரி வளம் அப்படின்னு பல வளங்கள் உண்டு. எத்தனை பேர் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுற்றுவாங்க. சில பேர் 108 தடவை சுற்றுவாங்க, 9 தடவை சுற்றுவாங்க. கிரிவலன்னு திருவண்ணாமலைக்கு போனால் 18 கிலோமீட்டர் சுற்றுவாங்க. இப்படின்னு அதை சுற்றி வரும்போது அவருக்கு என்ன பார்த்தாரு அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்தாரு. பள்ளம்னா உங்களுக்கு தெரியும், பள்ளத்தை பார்த்தாலே அந்த இடம் நீர் தேங்குற இடம் பேர் தான் பள்ளம். அதை செம்மைப்படுத்தினா, சீர்படுத்தினா அது பேர் வந்து குளம். கோயிலுக்கு பக்கத்துல இருந்தா அது பேர் திருக்குளம் அப்படின்னு பேர் வரும். இதனாலதான் செம்மை யாருக்கும் வழங்காத செம்மையை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம் நந்தனாருக்கு செம்மை என்ற வார்த்தையை முதலில் தொடங்குமாறு வைத்த நம் சுந்தர பெருமானை நாம் என்றும் போற்றிக்கொண்டே இருப்போம். ஸோ அந்த குளத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த குளத்தை செம்மையாக்கி அதை நீர் நிரப்பி நம் பெருமானுக்கு தீர்த்தம் ஆக அழிக்கிறதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது, எப்பவுமே ஒருத்தர் நல்லது சொன்னா ஊர் ஒத்துழைக்காது. அது எல்லாம் அறிந்தவர் தான். அவர் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டேங்கன்னா, புலைப்பாடியே செழிக்க வைத்தவர்ல அவரு. திருவாதனூர் செழிக்கிறதுக்கு நந்தனார் தோன்றியதுனால தான் திருவாதனூர் செழித்ததும்பாங்க. அந்த புலைப்பாடியும் செழித்தது நந்தனார் அங்க தோன்றியதால் தான்பாங்க. அதே மாதிரி திருப்புன்கூர் குளத்துல இன்னைக்கும் அந்த பள்ளத்தை அவர் செய்தார், செம்மை செய்தார், தனியாக செய்தார். ஆனா நம்ம சிவபெருமான் இருக்காருல்ல, அவர் செய்யற எந்த லீலைகளும் காரியங்களும் நேரா தெரியாது நமக்கு. அவரு வந்து தன் மகனையே அனுப்பிச்சார். விநாயக பெருமான் வந்து மண் சுமந்தார். அந்த ஒரு சரித்திரமும் அவங்க சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு தனியா கூலியும் வாங்கினாங்க. இவருக்கும் ஒரு கூலி கிடைச்சது. அந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த நேரம் நமக்கு போதாது ஐயா. நம்ம மற்றும் ஒரு சந்திப்பில் அதை பத்தி பேசலாம். விநாயகர் வந்து உதவிய திருத்தலம் திருக்குளம்
திருப்புன்கூர் இன்றும் அந்த குளத்தை இப்ப கொஞ்சம் அன்னைக்கு ஒரு தடவை நாங்க பார்க்கும்போது சிறிது நீர் இருந்தது. யாரோ சில அடிகள் போக நீர் இல்லை அப்படின்னாங்க. ஆனா அந்த இடத்துல நீர் வர அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல இடம் உள்ளது. ஸோ அந்த திருக்குளத்தை ஏற்படுத்தி அந்த ஊரையும் செழிப்பாக்கினார். நம்ம திருவாதனூர முதல் 10 பாடல எப்படி செழிப்பா பார்த்தோமோ, திருப்புன்கூர் ஏற்கனவே ஒரு திருத்தலம். அந்த ஊர் செழிப்பாகி எந்த ஊர்ல திருக்குளம் இருக்கோ, குளம் இருக்கோ, எந்த ஊர்ல கோயில் இருக்கோ, அந்த ஊர் செழிப்பான ஊர். அதுக்காக தான் நம்மளோட சேக்கிழார் பெருமான் அந்த அந்த செழிப்பை பத்தியே முதல்ல 10 பாடல பாடினாரு. அந்த திருப்பன்கூர்ல வந்து அவர் பாடி ஆடி இறைவனை தரிசித்து அந்த திருக்குளத்தை ஏற்படுத்தினாங்க பாருங்க. அந்த திருக்குளத்தை ஏற்படுத்தின உடனே அந்த ஊர் ரொம்ப செழிப்பாகி அந்த ஊருக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்மளோட அடிகளார் போகாத அடிகளாரோ சில போன அடிகளாரோ வாய்ப்பு கிடைத்தாலோ திரும்ப திரும்ப நம்ம சிவலோக சொர்க்கநாயகி சமேத சிவலோகநாதரை தரிசித்து தரிசித்து நாம் வையகத்துக்கு புண்ணியம் சேர்ப்போம் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். இப்போ அப்படியே திருக்குளம் வெட்டி திருக்கோவிலுக்கு பெருமை சேர்த்து திருக்கோவிலை வரமாக சுற்றி வந்து கொன்றை மலரை சூடிய அந்த நம்மளோட திருமுடையுடைய சிவலோகநாதரை பணிந்து வணங்கி நம் நந்தனார் திருவாதனூருக்கு திரும்பினார். தன் புழைப்பாடி வந்து சேர்ந்தார் என்கிறது தான் 19வது பாடல் வந்து விளக்குறது நமக்கு. 20வது பாடல்ல தான் அவரு தான் சிதம்பரம் போறோங்கிற ஆசையே சொன்னாரு. நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன்னு சொல்லி திருநாளை போவார் என்ற பெயர் வருவதற்கு காரணமான அந்த பகுதியே 20வது பாடல்ல தான் தொடங்குது. நம் நந்தனார் 20வது பாடல் நந்தனாரை பற்றி நம் சேக்கிழார் பெருமான் 20வது பாடலில் இத்தன்மை ஈசர் மகிழ்பதி பலவும் சென்று இறைஞ்சி மெய்த்திரு தொண்டு செய்து விரவுவார் மிக்கு எழுந்த சித்தமோடும் திருத்தில்லை திருமன்று சென்று இறைஞ்ச ஒய்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப. இவ்வளவு ஊருக்கு போயிட்டு வந்துட்டாரு. திருவாதனூர் புழைப்பாடிக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அந்த இடத்துல வந்து நம்மளோட நந்தனாருக்கு என்னங்க இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு வந்தோமே, இங்க உள்ள எல்லா சிவபக்தர்களும் சென்று சேர வேண்டிய இடம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிதம்பரம் தானே. சிதம்பரத்துக்கு முக்தி அடைய எத்தனை பேர் சிதம்பரத்துக்கு காசிக்கு போற மாதிரியே நமக்கு பல திருத்தங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான திருத்தலம் நம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்துக்கு போகணுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய அவாவா, பெரும் அவா. நான் சொன்னேன்ல நம்ம சிவபெருமானுக்கு பேராவல் பெரும் அவா அப்படின்னு அவருக்கு வந்துச்சு. அப்பதான் வந்தது. அதனால நான் நீங்க பாடலை படிக்கிறது நம்ம நேரம் கருதி நான் இந்த சிறிய விளக்கங்களுக்கு மட்டும் செல்ல விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் தான் இருக்கிறது. நாம் அதனால விளக்க பாடல்கள் சொல்லும் போதே இப்ப நம்ம அனைவருக்கும் ஓரளவு விளக்க அந்த பாடலும் விளக்கங்களும் நம்மளே புரிந்து கொள்ற அளவுக்கு தான் நமக்கு அந்த சேக்கிழார் பெருமான் நமக்கு அதை நமக்கு இயற்றி தந்துள்ளார், தொகுத்து தந்துள்ளார். இவ்வாறு ஈசன் எம்பெருமான் தலங்கள் பலருக்கு வணங்கி திருத்தொண்டுகளை செய்து வந்த நந்தனாருக்கு சிதம்பரம் திருத்தலம் சென்று நடராஜ பெருமானை தரிசிக்க பெரும் ஆசை உதித்தது. பெரும் அவா, ஆசையை சொல்ல வேண்டாம், நம்ம பெரும் அவா உதித்தது. நமக்கும் எத்தனை முறை சென்று வந்தாலும் அந்த ஆளரசனை பார்க்கணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும்ல, கண்கள் தேடிக்கிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம ஆனா நம்மள என்ன செய்வோம், இப்போ பலர் வேலை இருக்குங்க, பஸ் கிடைக்கலைங்க, டிக்கெட் கிடைக்கலைங்க, ரிசர்வேஷன் இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்மில் பலர், நம்ம ஆகச்சிறந்த சிவனடிகளை சொல்லலை, பொது மக்களில் பல அப்படி தள்ளி போட்டுருவாங்க. ஆனா நம்மளோட இவர் வந்து நம்மளோட நந்தனார் விடாமுயற்சியுடையவர்கள அவர் போகணும்னு பெரும் அவால் வந்துடுச்சு. அப்போ அதுல இருந்து அவர் தூங்கவே மாட்டாரு. தூங்காம அவர் நினைச்சுட்டே இருப்பாரு, எப்படி போவது அப்படின்ட்டு. வேலை பார்க்குற இடத்துல போய் லீவு கேட்பாரு. வேலை கேட்டா அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏழை எளியவங்களுக்கு ஈஸியா எந்த விதமான அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் போக வேணாம், நாளைக்கு போ, இந்த வேலையை முடியுன்னு அவங்களோட முதலாளிகள்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாரு, நான் சரி நாளைக்கு நான் சிதம்பரம் போறேன், நாளை போவேன்னு சொல்லுவாங்க. அப்ப பக்தர்கள் மட்டுமின்றி புழைப்பாடி கிராமத்தினரும் அவரை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
இவர் பேர் இதோ பாரு நாளை போறாரு பாரு, நாளை போவார் பாருங்க. ஆனா அவர் அதை பத்தி நான் நாளைக்கு போறேன்ட்டு அவர் வேலையை பண்ணிட்டே இருப்பாரு. பெரும் வேலையை கொடுப்பாங்க, சிறு வேலையை கொடுப்பாங்க, செஞ்சுக்கிட்டே அவங்க முதலாளி விடாதப்போ ஒரு நாள் அவருக்கு இறைவன் அருள் புரிஞ்சு ஒரு பெரும் வேலையை முடிச்சு கொடுத்தார். டைம் இல்லாதனால சொல்றதுக்காக இறைவன் வந்து எதுக்காக முடிச்சு கொடுத்தாரு? அவருக்கு அன்னைக்கு குலை வெட்டினார்ல, அந்த குலை வெட்டினதுக்கு பதிலா ஒரு பெரிய வேலையை, அறுவடை தொழிலை ஒரே இரவில் நம் சிவபெருமான் முடித்து கொடுத்தார். அதனால நம்மளோட நந்தனார் அடுத்த பாடலில் நாளை போவேன் என்று சொல்லிக் கொண்ட நம்ம நல்ல நம்முடைய நந்தனார் மிக துணிந்து தில்லை நகர் எல்லைக்கு சென்றுட்டாரு. ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிச்சு. சில நாட்கள் அவரோட குணம் தெரிஞ்சு அவரோட முதலாளியே காலில் விழுந்து குலமறியாது அவரோட குலத்தையும் விட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அவர் நீ நாளை போவார் இல்லை, நீ திருநாளை போவார் என்ற பெயர் வந்தது. அனைவரும் அந்த ஊரே திருப்புன்கூர் பிழைப்பாடி மக்கள் அனைவரும் அவர் கால் விழுந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரே நாள்ல அவர் சொன்னா பயிரிட்டு அறுவடை செய்து முழு பலன்களையும் அந்த முதலாளிக்கு கொடுத்ததுனால அவருக்கு சிதம்பரம் செல்ல அனுமதி கிடைத்தது. சிதம்பரம் வந்துட்டாரு. வந்தாலும் அவர் திரும்ப கோயிலுக்குள்ள போக முடியாது. ஸோ அந்த கோயிலை சுத்தி வரும்போது ஒரே புகையா இருந்ததுதான். அந்த புகை இருக்குல்ல, அந்த புகை எதனால புகை சிதம்பரத்துல புகையா இருக்கும்? அந்த காலத்துல சிதம்பரம் சுற்றி புகையா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வேள்வித்தி இருக்கும், ஹோமம் நடக்கும், அப்படி நடந்துட்டே இருக்கும். சிதம்பரம் ஒரு செழிப்பான ஊர். அங்கேயும் ஒரு நீர் எங்க நீர் செழிக்கும் அந்த இடத்துல செழிப்பா இருக்கும். அந்த இடத்துல வந்து மாளிகைகளாக இருக்கும், எல்லாம் பணக்காரங்க தான். தில்லைவாழ் அந்தணர்கள் ஊர் அப்படின்னு சொல்லும் போதே அது செழிப்பான ஊர். நம்மளோட முருகப்பெருமானுடைய அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை கிடைக்க செய்தவர்களும் தில்லைவாழ் அந்தணர்கள் என்பது ஒரு ஒரு அடுத்த பக்கம் உள்ள முக்கியமான செய்தி. அதை மட்டும் சும்மா சொல்லிக்கிறேன். அப்ப இவர் சுத்தி வரும்போது உள்ள போக முடியாது, நமக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம உள்ள போக முடியாதேன்னு வருத்தப்படும் போது நான் இப்போ அனைத்து கருத்துக்களையும் ஒன்றாக இணைக்க விரும்புகிறேன். ஒரு 5 மணித்துளிகள் தான் உள்ளன. அவர் நினைச்சுட்டே இருக்காரு, உள்ளேயும் போக முடியலையே, ஏன் இறைவனை இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது இறைவன் இருக்காருல்ல, அவர் புன்முறுவலோட வந்து இவர் கனவுல நந்தா, அவர் எப்பவுமே அவர் பிடிச்ச பணிதான் கூப்பிடுவார். நந்தா, நீ நாளை சிதம்பரம் செல், திருக்கோயிலுக்கு போ, தென்புறமாக செல். திருப்புன்கூர்லயும் நம்ம நந்தனாருக்கு சிலை இருக்கு. தென்புறத்துல சிதம்பரத்துல இன்னைக்கும் நம்மளோட நந்தனாருக்கு ஒரு சிறிய ஆலயம் இருக்கு. அவசியம் பாருங்க, நீங்க நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலம். அனைவரும் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்க்க வேண்டிய திருத்தலம் தென்புறத்துல எப்பவும் நம்ம கிழக்கு முகமாக தான் போவோம். தென்புறத்துல நந்தனார் அந்த வழியா தான் அவர் வருவார். ஏன்னா நேர் வழியில விடலை. ஸோ அவரோட கனவுல போய் சொல்லுவாரு, நந்தா நீ நாளை திருக்கோயிலுக்கு செல், அங்கு வேள்வி தீ இருக்கும், அதில் மூழ்கி எழுந்து வா அப்படிம்பாரு. இவருக்கு தான் இறைவன் சொல்லிட்டா எதை பத்தி கவலை, ஐயோ தீ சுடும் அப்படின்லாம் இவர் நினைக்கவே மாட்டார், கவலைப்படலை. அந்த பக்கம் போய் தில்லைவாழ் அந்தணர்கள் கனவுல போய் நாளை என் தொண்டன், என் திருத்தண்டன் சொல்ல, என் திருத்தொண்டர் அங்கு வருவான், அவனை வேள்வி தீயில் அனுப்ப ஏற்பாடுகள் செய் அப்படின்னு அவங்களுக்கு கனவுல வந்து ஆணையிடுறாரு. அவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. உங்களுக்கு தெரியும் தில்லைவாழ் அந்தணருக்கு உயர்ந்த குணத்தினர் என்று அவர் சொல்லுவார்கள். அவங்க வந்து தில்லைவாழ் அந்தணர் வந்து உடனே திருத்தொண்டரை தேடி போவாங்க. திருத்தொண்டர் எங்க இருக்காரு? அவர் தான் ஊருக்குள்ளே வரலையே. சிதம்பரத்தை சுத்தி ஆடி பாடி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உள்ள வர பயம். பெரிய பெரிய மாளிகைகளா இருக்கு, அங்க எல்லா இடத்துலயும் வேதியர்கள் மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க, ஹோமம் நடக்குது, வேள்வித்தி நடக்குது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் கனவுலையும் சொல்றாரு, நம்ம தில்லைவாழ் அந்தனர் கனவுலையும் சொல்லும் போது தில்லைவாழ் அந்தனர் ஓடி வந்து இவரை பணிந்து, ஐயா நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து நாளை காலை வந்து வேள்வித்தியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒரு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறார்கள். உடனே நம்மளோட நந்தனாருக்கு பெரும் மகிழ்ச்சி. நம் நந்தனார் என்ற திருநாளை போவாருக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் அங்கிருந்து மறுநாள் காலையில நம்ப முடியாத நந்தனார் தென்புறம் வழியாக உள்ள போகும்போது மேல இருந்து பூவா, எப்போ இதெல்லாம் இன்னும் அதிசயமே நிகழல, ஒரே வேதியர் மகா மந்திரங்கள், மேளங்கள், சிவனுக்கு பிடித்த மேளங்கள்லாம் முழங்கும் போது அந்த தென்புறம் வழியா உள்ள போனா
பெரிய தீ. நம்மலாம் அது தீன்னு சொல்ல மாட்டோம், அது அக்னி தான் நம்ம சொல்லணும். சில இடத்துல அவங்க பாடல்ல தீன்னு சொல்றதுனால அதை நான் சொல்ல வேண்டியதாக எடுத்து அந்த வார்த்தை நல்லா நல்லா அதை விட அக்னி என்பது சரியான ஒரு வார்த்தை. அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியுது. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அதுல நிறைய பேர் வந்து சந்தேகப்படும், இவர் போயிட்டு எங்க வர போறாரு, ஏன்னா இவரை பார்க்கறோட நிறமும் ஒரு மாதிரி இருக்கும், அவரோட உருவமும் ஒரு மாதிரி இருக்கும், இவர் எங்க வர போறாருன்னு நினைச்சு சில பேர் எண்ணி இருக்கலாம். நான் சொல்லவில்லை. அதனால அவர் உள்ள போய் வெளியே சிறிது நேரத்திலேயே அவர் ஒரு பெரிய மகா முனிவராக, வேதியராக, முப்புரி நூல் அணிந்த ஒரு மகானாக வெளியே தோன்றவுடனே இந்த மேல இருந்து தேவர்கள் எல்லாம் மலர பொழிகிறாங்க, பறவைகள்லாம் சத்தம் போடுது, மந்திரங்கள் முழங்குது, இசை கருவிகள் ஒலிக்கின்றன. அவர் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் பின்தொடர அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் போற ஆசை என்ன, நான் நடன சபாபதியை பார்க்கணும், சிற்றம்பலத்துக்குள்ள போகணும், எல்லாரோட பெரும் ஆசை தான். என் பேராசைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சிற்றம்பலத்துக்குள்ள நம்ம போகணும் தான். என் மாணிக்க வாசனை கிடைத்த கருணை, நந்தனார் என்ற திருநாளை போகிற கிடைத்த கருணை இந்த எளியனுக்கும் கிடைக்கணும்னு ஒவ்வொரு சிவனாண்டியாலும் நினைப்பாங்க. அதனால அந்த நமக்கும் அப்படி வாய்ப்பு கிடைக்கணும். தில்லைவாழ் அந்தனர் பூரா நம் நந்தனார் என்ற திருநாளை போவார் என்ற நாயனார் என்ற இப்ப அவர் திருநாளை போகிற நாயனார் என்ற முழு மகானாகிவிட்டார். அவர் சிற்றம்பலத்துக்குள் நுழையும் போது அர்ச்சனை ஒலிக்கிற அர்ச்சனைகள் நடக்கின்றன, வேத மந்திரங்கள் முழங்குகின்றன, அவர் அங்குள்ள ஜோதியில் கலந்து விடுகிறார். எப்படி நம் திருவாசக மாணிக்க பெருமான் வாசக பெருமான் எப்படி சிதம்பரம் திருச்சிற்றம்பலத்தில் ஒன்றரை கலந்தாரோ, யாரும் விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன் என்று சொன்ன ஒரு பக்தர்களின் தில்லைவாழ் அந்தணர்களின் முன்னால் அனுமதியுடன் சிவபெருமான் அனுமதியுடன் உள்ளே நுழைந்தது மட்டும் இல்லாமல் வேள்வியில் நுழைந்து வெளியில் நுழைந்ததில் மட்டுமல்ல மகா வேதியராக தோன்றி நம் சிவபெருமானுடன் ஒன்றரை கலந்தார் என்பதுதான் சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் என்றும் படித்து 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 ஓதி ஓதி பிறருக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் கடைசி பாடல்களில் நமக்கு ஆணையிடுகிறார். இதை நாம் எப்பொழுதும் நாம் மறவாமல் அந்த பாடலை படிக்க ஆசை. ஆனால் மணி சரியாக 6 நம்ம சிவனுக்கு உதித்த நேரம். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அம்மாவின் நன்மையை சொல்லி முடித்து விடுகிறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் அகங்காரம் ஒழிகின்றதோ அங்கே ஆன்மீகம் தொடங்குகிறது. மனதில் உறுதியும் விடாமுயற்சியும் இறைவன் திருவடிகளை பற்ற உதவுகிறது. அன்பர்களே, திருநாளை போவார் நாயனார் வாழ்வே இவை அனைத்திற்கும் உதாரணம். மதங்களை விட்டொழிப்போம், ஜாதிகளை மறப்போம், ஏழை பணக்க சிவபெருமானை போல ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண் வேற்றுமைகளை தவிர்ப்போம். நம்ம சிந்தனைகள் முழுவதும் சிவபெருமான் திருவாடுகளை நோக்கி முன்னேறுவோம். என் அப்பன் எல்லோரையும் காத்தருள்வான், நம் வினைகள் அனைத்தையும் அறுத்தருள்வான். அந்த எந்த சிவநேய சிந்தனையாளர்களே, இதுகாரும் திருநாளை போவார் நாயனார் திருவரலாற்றை தங்கள் திருவுள்ளங்கள் விரிய திரிந்து கேட்ட தங்களின் திருவடிகளை பற்றி அடியனது உரையை முடிக்கின்றேன். வேகமாக வாழ்த்து பாடலை மட்டும் பாடி முடிக்கின்றேன். வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, மற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஏறுமேல் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் முகம் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் ஆனந்த பெருமாளே. இங்கு குடியிருக்கும் நினைத்து குடியிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அடிகளால் சிவன் ஆகச்சிறந்த சிவனாளருக்கும் என்னுடைய திருவடிகள், உங்கள் திருவடிகள் போற்றி வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம்.